வணக்கம். இந்த சராய்க்கருக்கு வந்துட்டு நான் வந்து கீழேயே கால் பாதம் வைக்க முடியாதனால அந்த மாரி ஒரு வழியாக தான் நான் வந்தேன். ஆனால் சென்னை நேஷனல் இதில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கொண்டுகிட்டு அங்கே வந்து காலையிலேயே அப்பார்ட்மெண்ட் 8 மணிலாம் போயிடுவேன். 8 மணிக்கு போயிட்டோன்னா 9 ஆகும் 10 ஆகும் அந்த டாக்டரை பார்க்கணும் இந்த டாக்டர் பார்க்கணும். இந்த ரீசனாகவே உட்காந்துருப்பேன். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன இந்த மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃபனும் போய் நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறேன். காலையில் நாங்கள் 8 மணிக்கு வந்து சாப்பிட்டவே இல்லை. பிளட்டு நார்மல் தான் ஏற்றுவாங்க இன்ஜெக்ஷன். அதோட அதை ஏற்ற முடியாது. ட்ரைனிங் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த நரம்பு வந்து எனக்கு வலிக்கும், பயங்கரமாக முடிச்சு போயிடும். நரம்புல ஏற்றிக்கொண்டோட அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நல்லா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதோட மறுபடியும் அந்த வழி வந்து ஆனால் 2500 மாத்திரை 10 நாள் 15 நாள் மாத்திரை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதோட அதை போட்டுட்டு வந்துட்டோன்னா நான் வந்து வீட்டில் வந்து இருந்துருவேன். நான் மாத்திரை போட்டால் தான் என்னோட உடம்பு இதுவாகும். ஆனால் சரியா இது பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, கொள்ள முடியாது. இந்த மாதிரி அலைச்சல்ல நான் ஹோட்டல் வச்சிருக்கிறோம். அதில் போய் இது பண்ணுவோம். நாங்கள் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு எக் ரைஸா இதுமாரி நான் போட்டு நான் இது பண்ணி சாப்பிடுவேன் கொள்ளுவேன். இந்த ரீசனாகவே இப்படியே ஓடிச்சு ஓட்டம் எனக்கு. ஆனால் கீழ் பாதம் வைக்க முடியல. அப்போ வந்து ஒரு செப்பல் வாங்கினேன். அந்த செப்பலை வாங்கினேன் 2000 ரூபாய். அந்த செப்பலோட ரேட்டு வந்து 2000 ரூபாய். அந்த செப்பல் போட்டோன்னா கொஞ்ச நேரம் அவ்வளோதான். ஆனால் அந்த தண்ணியில் போட்டால் வீணாயிடுது செப்பல். வேற அந்த மிஷினா என்னன்னு தெரியல, வெயிட்டா மெது மெதுனுக்குது அவ்வளோதான். அந்த ஒரு வெயிட் கொடுத்தது தண்ணி பட்டணும். அது தண்ணி பட்டணும். அப்போ தண்ணியில் போடக்கூடாது போலன்னா அதை ஒதுக்கி அதை தனியாக வச்சுக்கேன். இந்த 2000 ரூபாய் கொடுத்து இது ஏன்னா உள்ள போனால் ரேட்டு கேட்டால் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு. நான் வேணாம் ஆகிட்டேன். 2000 ரூபாய் கொடுத்து ஒரு செப்பல் வாங்கி நம்ம போடணுமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம். நான் மெது மெதுன்னு இருக்கிற செப்பலே வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். வலிக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம். அங்கே 2000 இங்கே 2000 போ, இன்னைக்கு செலவு 5000 ரூபாய் போட்டு கொடு, அதெல்லாம் பற்றி வருத்தப்படக்கூடாது அப்படின்னா. சரி அவர் இப்படிதான் அவர் தாமதமும் எனக்கு என்ன இருந்தாலும் சரி என் பிள்ளைக்கு எது இருந்தாலும் செலவு பண்ணிடுவாருங்களா. அதெல்லாம் எதுவுமே அந்த கஞ்சத்தனமா அந்த இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் தான் செலவு பண்ணுறது கொஞ்சம் தயங்குவேன். ஆனால் ரீசனாக நான் இது பண்ணுவேன். அவர் வந்து வாரி வல்லல் அந்த மாரி இது மாரி ஆகலாம். அது எதாவது ஒன்று கேட்டுன்னா அந்த டென்ஷன் ஆகிடுவாரு. அது உடம்புக்கு தானே செலவு பண்ணேன், அவ்வளோ செலவு எனக்காக பண்ணேன். ஆனால் அங்கேருந்து சிங்கப்பூர்ல தான் வந்துட்டார். அந்த வழி இந்த வழி சொல்லவும் ரொம்ப உடஞ்சி போயிட்டோன்னா அவர் நான் இந்தியாக்கே வரேன், முன்னாடி நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன், நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு போனதான் இவ்வளோ செலவு இருக்கும். ஆனால் எங்கே போய சரியாகும். இந்த சராக்கியர் வந்து எனக்கு வந்து கிடைச்சிட்டு பெரிய அற்புதம். அந்த அற்புதம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்காக வந்து ஒரு அதான் தெய்வத்துக்கு உள்ள கருவறையில இருப்பாங்கன்னா அந்த மாரி ஒரு இது நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இந்த அற்புதத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலை கொடுத்தாங்கன்னா யாருன்னா ஒரு ஃப்ரீயானு யாருன்னா இருக்கணும் அலட்சியமா. அதனால நான் அந்த அலட்சியத்தை நினைக்கல. என் கடையில வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேப்பரை கொடுத்து இந்த இடத்துக்கு போங்க பார்ப்பேன். ஆளு பாட்ட சாட்டமா பார்ப்பேன். ஆளு மென்மையா இருந்தா கொடுக்க மாட்டேன், அலட்சியமா பேசினா கொடுக்க மாட்டேன். இல்லாதப்பட்டவங்க கையை பிடிச்சி நான் தூக்கி என் கடையில விடுறேன் பாருங்க, அவங்களுக்கு இந்த பேப்பரை கண்டிப்பா கொடுத்து நான் பேசி இந்த பேப்பரை எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க. நானும் பார்த்தவதான், நானும் செலவு பண்ணவதான். அதனால அந்த ரீசனை வந்து நான் சொல்ல விரும்புறேன். நீங்க அங்க போய் பாருங்க. ஆனா ஒரு ஒரு 1/2 hour ஆகும். அந்த பெட்ஷீட்டு தண்ணி மட்டும் எடுத்துட்டு போய் அவ்வளவுதான். அதை எடுத்துட்டு போய் நீங்க அது முழுமையாயிட்டாலும் எனக்கு ஒரு நன்றி. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு நன்றி, அவ்வளவுதான். வேற எந்த காசோ பணமோ எதுவுமே அவங்க என்னம்மா சொல்ற இந்த மாதிரி ஆளு யாருமே நான் இங்கே பார்க்கலாமா. அவங்களுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஆனா எடுத்து வந்து எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்குமா, நாங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், எதுவுமே ஒண்ணுமே பணமா அவட அங்க போனோம், நல்லா இருக்கு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த அந்த ஒரு சந்தோஷம் போதும் எனக்கு. என் கடைக்கு வந்தீங்களா இந்த ஒரு பேப்பரை வாங்கிட்டு போட்டா மூட்டு வந்து என் வீட்டு சும்மாவே ரைஸ் போறத மூட்டு போய் அங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அண்ணா அவ்வளவு போய் தான் சரியா கஸ்டமர் இருக்கிறாங்க. கேட்டேன் கம்பெனி இவங்களை அனுப்பிட்டு வர அப்புறமா இப்படி சரி அவரோட அப்ப நான் இறங்கி போடுவேன், நான் ரைஸ் போடுவேன். அதான் நான் இறங்கி போட்டுன்னா நீங்க ஓகேவா நீங்க போட மேடம், நீங்க போட்டு பார்த்து. ஏன்னா அவர் வெளிநாட்டுல இருக்கும்போது நான் இங்கே செய்த ஆர்டர் போட்டேன். அதனால நான் அவங்களும் என்ன போட சொல்லுவாங்க, நீங்க போடுங்க மேடம். அப்ப அந்த ரைஸை அதுக்குள்ளே போட்டு கொடுத்துட்டியா? நான் ரைஸ் கொடுத்துருக்கேன். இப்படிதான் போடுறது வாழ்க்கை. ஆனா இந்த கால் வந்து பெரிய வரல இப்படி செய்ய முடியாது.
இப்படி அசைக்கவே முடியாது, பயங்கரமா வலிக்கும். இப்போ நல்லா எனக்கு நல்லா இதுவா இருக்கு. எந்த ஒரு எந்த இப்படி அசைச்சு இது பண்ண முடியாது, கொல்ல முடியாது, நின்றுட்டே தான் இருக்கணும் வேலையில அங்க. ஆனா எதுவுமே இப்படி இப்போ எல்லா இது திசையிலயும் ஆட்டுற அசைக்கிறேன், எப்படி எப்படியோ பண்றேன். ஆனா நல்லா நான் பரதநாட்டியம் ஆடுவேன். அப்பலாம் இப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டேன், அந்த டச்சே அப்படியே விட்டுட்டேன். அந்த பரதநாட்டியம் மயக்கம் என் வீட்டுக்காரு அம்மாக்கு இந்த வலி இருக்கு, முடக்குவாதம். அந்த முடக்குவாதம் யாராவது ஒரு பெண்கள் டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட் அவர்தான். இந்த வலி வந்து ஊசி ஒரு கம்பி மாதிரி வச்சிருந்தாரு. இதை குத்தி வச்சு வலிக்கு பயங்கர வலி, கால் குடைச்சல், அந்த மாதிரி குடைச்சல் ஃபுல் கால். இது உங்க வீட்டுல யாருன்னா முடக்குவாதம் யாருன்னா இருக்கு அம்மா அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு இருக்கு. அப்ப அந்த வழிதான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்குது. இல்ல இதை சொல்றதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? ஏன் இது ஏன் பெரியவங்க எங்க அக்கா இருக்கிறாங்க, இன்னொரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வரக்கூடாதா? இல்ல அது குடும்பத்துல யாருன்னா ஒன்று இருந்தா அது இது வரும் இப்படின்னாங்க. சரி சந்தோஷம், எனக்கு தான் வந்துச்சா அம்மாவோட இது. அப்புறமா அக்கா கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி. அக்கா இந்த மாதிரி ஐயோ அம்மாவுக்கு வந்து எப்போ மாத்திரை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நல்லா சாப்பிட மாட்டேன். அவங்க எல்லாமே எனக்கு செய்து கொடுப்பாங்க. அது நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஆனா ஊட்டி விடுவாங்க, இன்ன வரைக்கும் எனக்கு ஊட்டி விடுவாங்க எங்க அக்காங்க. அந்த ரீசன் அந்த ஊட்டி விடும்போது அந்த சூடோடு சாப்பிடுறது. அம்மா அப்போதுல இருந்து எனக்கு ஊட்டுவாங்க. சாப்பாடு அந்த ஒரு சாப்பிட மாட்டாளேன்னு சொல்லிட்டு வருத்தமினா ஒரு சாப்பாடு ஆட்டினா உடனே எனக்கு ஊட்டி விடுவாங்க. அதே மாதிரி இப்போ எங்க அக்காங்க செய்யறாங்க எனக்கு. அது மாதிரி செய்யும் போது இப்போ அந்த 4 சாப்பாடு சாப்பிட்டு ஓடிடுறேன். இப்போ அந்த வந்து வலி கிளி எதுவுமே அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஸ்பீடா ஓடுவேன். 3 நாள் தான். ஆனா 3ஆம் நாள் ஃபர்ஸ்ட் நாள்ல மிஷின்ல நிக்க முடியல என்னால. அந்த கால் நிக்கவே உட்காந்துட்டேன் சேர்ல. நடுக்கம், அந்த நடுக்கம் ஒதுக்குல எனக்கு இது பண்ண முடியல. ஏன்னா இவ்வளவு மருந்து மாத்திரை நிறைய சாப்பிடுறேன். நான் இப்படி இருப்பேன் நல்லா உடம்பா, ஆனா இப்படி ஆயிட்டேன். நல்லா ஸ்லிம் ஆயிட்டேன். அதனால அவரும் நல்ல எங்க வீடியோ நல்ல உடம்பு, அவரும் நல்லா இதுவாயிட்டாரு. ரொம்ப எழுத்து அவரால் முட்டி போட முடியாது. நாங்க லவ் பண்ணும்போது இந்த வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போகும்போது முட்டி போட்டு போடுவோம். 2 முடியில ரத்தம் அப்படி ஊந்துச்சு. ஆனா அதுல இருந்து அந்த சர்ச்சில் போனா முட்டி போட முடியாது. எல்லாரும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்றாங்க. அப்ப என்னால முட்டி போட முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனா முட்டி போட வச்சாரு. ரொம்ப அற்புதமா முட்டி போட்டேன். அந்த முட்டி போட போடும்போது எல்லாருமே பிரசங்கமா பண்ணும்போது அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ணி முட்டி போடுமான்னு. முட்டி போடும்போது எல்லாரையும் பார்த்து ஆசைப்படுவேன். ஆண்டவர் எனக்கும் முட்டி போடுறது வல்லமை தரமாட்டியா அப்படின்னு சொல்றேன். ஏதாவது ஒரு ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் எதனா காட்டுங்க ஆண்டவரே சொல்றேன். அதே மாதிரி எனக்கு காட்டி எனக்கு அற்புதமா இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன செலவுமே இல்லை. ஆனா வந்து என்ன இந்த 20 நிமிஷம் ஆனா எல்லாரையும் புது மக்கள்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அவங்க சந்தோஷம் ஆகுது. நம்ம மனசு பேசினா அவங்களோட முட்டி போடுவேன். ஒரு முடக்குவாதம் வந்து நரம்ப தொட்டாலே எனக்கு வலிக்கும். ஏன்னா இது வந்து ரியல். ஓகேங்களா? முதல்ல அவங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. அவங்க கணவர் எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ரொம்ப வலியோட அந்த வாட்டம் அந்த ஃபேஸ்ல நம்பவே இல்ல. நான் நல்லாவாது இதான் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் சும்மா ஃப்ரீயா இருக்குது எப்படின்னு சரி அவன் இப்படிதான். ஆனா உண்மை நான் நினைச்சதாதான். ஆனா என் வீடியோ தான் விடல. நீ வா நல்லா அது பண்ணி பார்த்து உனக்கு பிடிக்கலாம் விட்டுருவோம். நான் கம்பல் பண்ண மாட்டேன். என்ன ஒண்ணு நான் ஒரு பிடிவாதம். ஆனா முதல்ல உங்களுக்கு கணவர் வந்து தெரப்பியை நம்பல. இங்க கொடுக்குற சர்வீஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் நீ விட்டு நீ வரலன்ற. ஆனா இவங்க நம்மள நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, நம்ம இவங்களுக்காக அவங்க சொல்ற நாள் வரைக்கும் நம்ம போவோம் அப்படின்னு முதல்ல வந்தாரு. ஏன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் நம்பவே இல்லை. டாக்டர் அதான் என்கிட்ட சொல்லுவாரு. முதல்ல உண்மையாவே நான் செராமெட்டியோ செராக்கரையோ நான் நம்பல. நீங்க வந்தவன வணக்கம் சொல்லி ஒரு வரவேற்றீங்கல்ல, அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஃப்ரீயா இருக்கிற இந்த இடத்துல காசு வாங்குற இடத்துல கூட மரியாதை இல்லை. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க பண்ற அந்த சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உங்களுக்காக 15 நாள் வரலாம் தான் நான் முடிவு எடுத்தேன். அப்பதான் என் மனைவியை நான் போர்ஸ் பண்ணேன். ஆனா இன்னைக்கு என் மனைவிக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பயங்கரமா கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியில சொன்னாரு. சரிங்களா? ஆமா, என்னை கட்டாயப்படுத்தா இந்த இடத்துக்கு வர வச்சாரு. ஆனா 3 நாள்ல எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு வலி வேதனை எதுவுமே இல்லை. ஆனா அற்புதமா குணமாயி வந்து நிக்கிறதுனா இந்த செராக்கேர் தான் காரணம். உண்மையா இந்த குடும்பத்துக்கு செராக்கேர் மூலமா ரொம்ப நன்றி. ஏன்னா என்ன முடியாது, இவங்க சொல்லி அனுப்பின ஆட்கள் வந்து எண்ணி சொல்ற மாதிரிலாம் இல்ல, நிறைய பேர் வராங்க. அது எண்ணிக்கையில இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட போன வாரம் தான் 55 நோட்டீஸ் எடுத்துட்டு போனாரு. அது காலி ஆயிடுச்சு மேடம், எனக்கு இன்னும் ஒரு பண்டல் கொடுத்து அனுப்புங்கன்னு கேட்கிறாரு.
புரியுதுங்களா? அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க அவங்க பார்த்து பார்த்துலாம் வந்து ஹெல்ப் பண்ணல. வழியோட யாரெல்லாம் அந்த கடைக்கு வந்துட்டு போறாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்குறாரு. ஏன்னா தான் பெற்ற இன்பத்தை மத்தவங்களுக்கு அது தெரியணும். ஏன்னா செலவு அளவுக்கு அதிகமா இவங்களுக்காக பண்ணிட்டாங்க. போயிட்டு யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதுக்காக என்ன பண்ணிடுறாரு, மனைவி நல்லா இருந்தா போதும், காசு பணம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு செலவு பண்றாரு. ஆனா செலவு பண்ணியுமே சரியாகலன்ற பட்சத்துல அங்க என்ன ஆயிடுது, அவருக்கு மன அழுத்தம் வருது, அவருக்கு சுகர் இருக்கு. சோ இந்த தெரப்பி எப்படியாவது பார்த்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியா இது நல்லது, குடும்பத்துக்கே நல்லதுன்னும் போது இவங்க 2 பிள்ளைங்க வராங்க, இவங்க வராங்க, அவங்க கணவர் வராங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா எடுக்கிறதுக்காக முயற்சிகள் செய்யறாங்க. இல்ல ரியாக்ஷன் வரும்ல, நம்ம என்ன வலிக்காக வருமோ அந்த வலி தூண்டி விடும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எதை தூண்டி விடும் இல்லையா? எதுவுமே தூண்டி விடல. ஆனா சொன்னாங்க உடம்பு சரியாக வரும், ஜுரம் வரும் அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த கால் மிஷின்ல நிக்க முடியல. ஒரு மல்லியம்மா அந்த வயசாக அவங்க நிக்கிறாங்க, என்னால நிக்க முடியல. இன்னும் நம்ம அவங்க பெரியவங்க, அவங்க வயசானவங்க அவங்க நிக்கிறாங்க, நம்மளால நிக்க முடியல. ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடு, புரியுதா? இந்த சராய்க்கார கல்லுனால நம்ம நின்று அதை காட்டணும் அப்படின்னு அதுல நின்ற 3ஆம் நாள் நின்றேன். அப்படியே பிடிச்சி நின்றுட்டேன். அவ்வளவுதான். கோபம் ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்லா நிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் நின்று காட்டுவேன் அந்த ஒரு போட்டி. அவரை நினைச்சுட்டேன், அது ஒரு காரணம், அவர் ஒரு காரணம். இதான் ரீசன், வேற எதுவுமே இல்லை. ஆனா கண்டிப்பா வாங்க, இதுல நல்லா எல்லாருக்குமே வயசானவங்க வீட்டுல இருக்கிறாருங்க. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து செய்துட்டு நல்ல பொலிவான ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு போயிருக்கோம். சரிங்களா? ரொம்ப நன்றி.